2018க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐ வாஸ் பிரிட்டெண்டிங் டு பி ஸ்ட்ரெயிட். நார்மலாக இருக்கிற பையன் மாதிரி நான் ப்ரிட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ யூ ஆர் லைக் திஸ், ஓகே ஓகே, அவ்வளோதான். அன்னிலேருந்து பேசவே மாட்டாங்க. அண்ட் த வே தே ரியாக்ட் அண்ட் see me is also ஒரு 10 அடி தள்ளின மாதிரி போவாங்க. எந்த விதத்தில் என்ன பாதிச்சுங்கிறது எனக்கே புரியலை. ஒரு சைட் கே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சைட் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் தட் பாயிண்ட் எனக்கு சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் நடந்துச்சுனாவே எனக்கு தெரியல. பரதநாட்டியம் டான்ஸராக இருப்பாங்க, பட் அவங்கள வந்து கொஞ்சம் நளினமாக இருக்கிறதுனால, பெண்ணுக்கான சுபாவம் இருக்கிறதுனால அவங்கள உடனே கே அப்படின்னு மாற்றிடுவாங்க. There is a specific gay dating app. And the gay dating app la lot of straight men are there. They are intimidating gay men and they are ending up to just have sex. நீ உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, to a girl, a guy married to a girl would come and why can't we go out? What does that mean? இதுலயே தெரிய வருது நீ என்ன கேட்க வரேன்னு. We can meet somewhere very lonely அப்படின்னு. And they would have been married. Sex is a part of life. Why should I have to tell you about my bed life? Are you going to tell me about your bed life? Did you have sex with your husband? ஒரு பொண்ணுகிட்ட நான் கேட்க முடியுமா? ஒருத்தங்க இவ்வளோ நாள் பழகிறாங்க அப்படின்னாலே அவங்க தொடும்போது அவங்க பார்வையிலும் பட்டுன்னு புரிஞ்சிடும். அது புரிஞ்சுட்டு இஃப் யூ ப்ரொசீட் அண்ட் த வே யூ ரியாக்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ். திஸ் இஸ் கே, தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கே. இது நீங்கள் கேன்னு சொல்கிறீங்க, அது கிடையாது கே. கே இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், நான் இப்படி கிடையாது. ஸ்டாப் டாக்கிங் அபவுட் மேரிங் மீ டு அ கேர்ள். சில பேர் அன்னைக்கு மட்டும் வந்துட்டு ரெயின்போ வாஷிங் பண்ணிவிட்டு ப்ரைட் வாஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஐ வாஷிங்காக இருக்கா இல்லை உண்மையாலுமே வராங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஐயோ நான் என் பையனை மாற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிறந்ததுனால தான் இப்படி இருக்கானோ. அவங்களுக்கு யாருக்கு பிறந்ததுனால அவங்க மைண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி தான் இருப்பாங்க. புருஷோத்தமன் சார் சொன்னதை வச்சு அந்த பொண்ணு இருந்ததா சொன்ன ஸ்ட்ரீட்டில் நான் விசாரித்தேன். மற்றபடி வேறு எதுவும் பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கல. இந்த மேட்டர் லீக் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ஆச்சி ராயல் பாயாசம் இப்பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம். வணக்கம் அமர்நாத். வணக்கம். எப்படி போகுது உங்களுக்கு இப்போ லைஃப்? யா இட் இஸ் குட். இட் இஸ் குட். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ கம் அவுட் ஆகியிருக்கீங்க. நீங்கள் கம் அவுட் ஆன டைமுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரிலாம் டாபிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம கம்யூனிட்டி பற்றி? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் வந்து July 4th 2020 ஐ கேம் அவுட். இட் வாஸ் வெரி ஆக்சிடென்டல். ஒரு மென்டல் பிரேக் டவுன் அண்ட் பேனிக் அட்டாக்ல நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். என்ன எனக்குள்ளே போயிட்டுருக்கு, நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கே இவங்கள பார்த்தா இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது, அவங்கள பார்த்தா அந்த மாதிரி ஃபீலிங் இல்லை, அவங்கள பார்த்தா ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2018க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐ வாஸ் பிரிட்டெண்டிங் டு பி ஸ்ட்ரெயிட். அதாவது ஒரு நார்மலாக இருக்கிற பையன் மாதிரி நான் ப்ரிட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ யூஸ் டு ஹேவ் த ஃப்ரேசஸ் லைக் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும். ஸோ தட் அப்போ தான் நான் இன்க்ளூட் ஆவேன் பசங்க குரூப்புக்குள்ள. நடிச்சுட்டு தான் இருந்தேன் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும். 2016-15 ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் நிறையா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ப்ளோரேஷன் ended up coming out. So when I came out, I was very sure that எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, த வே ஐ எம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எந்தவித ஐடென்டிட்டியும் வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் பிஃபோர் கம்மிங் அவுட் எனக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் இருந்துச்சுன்னா, ஐயோ நான் டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பேனோ, ஐயோ நான் வந்து கேயாக இருப்பேனோ. புரியுது. உங்களுக்கே உங்களால் என்ன ஜெண்டர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த தயக்கம் இருந்துச்சுன்னு சொல்ல வரீங்க. ட்ரூ. அந்த பயத்தினால எனக்கே என்னோட லேபிள் எனக்கு என்னையே பிடிக்காம இருந்துச்சு. அட் ஒன் பாயிண்ட் எப்படி இருந்தால் என்ன, வாட் எவர் இட் இஸ், பிகாஸ் ஆஃப் ஆல் தோஸ் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்து வந்த அந்த ஸ்டீரியோடிபிக்கல் நோஷன்ஸ்னால எனக்கு சரியாக தெரியல. லேட்டர் நானாக ரிசர்ச் பண்ணி ப்ராப்பர் மெடிக்கல் லிட்ரேச்சர் படித்து ப்ராப்பர் நானாகவும் என்ன ரிசர்ச் பண்ணி நிறையா பீப்புள் மீட் பண்ணதுக்கப்புறம் தென் ஐ கேம் டு தட் ஹியூமன் எப்படி இருந்தாலும் ஹியூமன். விமன், மென், டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ்மென், கே, லெஸ்பியன், குயர், ஜெண்டர் ஃப்ளூயிட், டசன்ட் மேட்டர். எப்படி இருந்தாலும் ஹியூமன் இஸ் அ ஹியூமன். தென் ஐ எவென்ச்சுவலி லாக்டவுனில் வந்து நிறைய மென்டல் ப்ரெஷர்னால பேனிக் அட்டாக் வந்து தென் ஐ blurted out. நீங்கள் இப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கே நிறையா தயக்கமாக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு எனக்கு அது ஜெண்டர் உணர்றதுக்கு அப்படின்னீங்க. இன்னொரு விஷயம் இப்போ கேள்விப்பட்டதில் எந்த ஏஜ்லனாலும் கம் அவுட் ஆவாங்க, அவங்களோட ஜெண்டர் தனக்கு தெரியுன்ற ஒரு விஷயம் இப்போ நிறையா போயிட்டு இருக்கு அந்த டாபிக் ரிலேட்டடாக. நீங்கள் ஸ்கூல்லேயே அதை ஃபீல் பண்ணும்போது அந்த மென்டல் ப்ரெஷர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை எப்படி நீங்கள் பிரேக் அவுட் பண்ணி வந்தீங்க? ஸோ த மெயின் ரீசன் எனக்கு இருந்த குழப்பம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால ஐம் ஜஸ்ட் ஷேரிங் இட். ஐ எம் அ அபியூஸ் சர்வைவர். ஸோ அது எந்த விதத்தில்
என்ன பாதிச்சுங்கிறது எனக்கே புரியலை. until I acknowledged it. ஓகே, உனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு புரியற வரைக்கும் it took lot of time and effort for me to உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இதனால இப்படிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி லிட்ரேச்சர் படித்து எனக்கு புரியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற என்னோட நடவடிக்கை விட இன்னுமே எஃபெமினேட்டாக இருப்பேன். பிகாஸ் ஐ லேர்ன்ட் கிளாசிக்கல் டான்ஸ் டியூரிங் மை சைல்ட்ஹுட். ஸோ அதனால எனக்கு இன்னுமே எஃபெமினேட்டாக இருந்துச்சு என்னோட கேரக்டர்ஸ். அந்த எஃபெமினேட்டை வந்து ஈக்குவேலண்ட் பண்ணி டிரான்ஸ்ஜெண்டர்னு என்னை போர்ட்ரே பண்ணும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஐயோ, அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காட்டுற மாதிரி நான் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்துட்டு நான் பிச்சை எடுக்க போவேனோ, பிகாஸ் அதுதான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல உங்களுக்கு போர்ட்ரே பண்ண விஷயம் அதுதான். யா, ஆப்வியஸ்லி போர்ட்ரே பண்ணது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னா பிச்சை எடுப்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்னா செக்ஸ் ஒர்க் தான் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்னா வந்து தே வில் நாட் ஹாவ் அ சூப்பர் டூப்பர் லைஃப் அப்படின்ற மாதிரி காட்டினதே கிடையாது, ப்ராப்பராக காட்டினது கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். ஸோ அதனால எனக்குள்ளே இருந்த பயம் வந்து இப்படி என்னை லேபிள் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன் இருந்ததுக்கான காரணம் வந்து ஒரு சைட் கே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சைட் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் தட் பாயிண்ட் எனக்கு சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் நடந்துச்சுனாவே எனக்கு தெரியல. சொல்லுவாங்க இந்த சென்ஸ் நீங்க யாரை மீன் பண்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையா இல்ல கிளாஸ்மேட்ஸ், நாட் ஃப்ரெண்ட்ஸ். Okay, classmates. Okay, they were not your friends. Yeah, okay. Friends, classmates kittendu, schoolmates kittendu, when I even seniors, school seniors kittendu, when I got இந்த மாதிரி டேக்ஸ் அண்ட் இந்த மாதிரி புல்லிங் டேர்ம்ஸ் வரும்போது எனக்கே டவுட்டாக இருக்கும், நான் அதை யோசிச்சிருக்க கூட மாட்டேன். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்கும். அப்போ சமூகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள்னால உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆப்வியஸ்லி இட் அஃபெக்டட் அ லாட். பிகாஸ் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேருந்து அந்த வார்த்தைக்கான ஈக்விவேலன்சி வேற மாதிரி இருக்கும். லைக் என்னதான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே வந்து எனக்கு அது பெருசாகவே படலை. நீ என்ன பெருசாக படிக்கிற, யுவர் டிரான்ஸ்ஜெண்டர், நீ என்ன பெருசாக படிக்கிற, யுவர் கே, அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க ஸ்கூலில் அப்படின்னே எனக்குள்ள ஒரு பயம், ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருந்துச்சு. எப்போ அந்த தருணங்கள் நீங்கள் வந்து உடைச்சு வெளியே வந்தீங்க? யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா, ஆர் எனிதிங் உங்களுக்கு லவ் which made you come out, or உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்து நீங்கள் பண்ணீங்களா, ஆர் எனி ஃப்ரெண்ட், ஆர் நீங்கள் எப்போ வெளியே யார்ட்டுனா ஒருத்தவங்கிட்ட சொல்லும்போது அப்பாடா சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சா? எதனால? ஸோ டு மீ கம்மிங் அவுட் இஸ் நாட் அ செட் அண்ட் டன் ஈவெண்ட். இட் இஸ் நாட் லைக் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படி கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ். லைக் ஐ ஹாவ் டு கீப் ஆன் டெல்லிங் இட், சி திஸ் இஸ் கே, தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கே. இது நீங்கள் கேன்னு சொல்கிறீங்க, அது கிடையாது கே இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், நான் இப்படி கிடையாது. ஸோ இதை நான் ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட நான் சொல்லும்போது, நீ இப்போ அது இருக்கிறதுனால ஏதாச்சும் ப்ரிவிலேஜ் உனக்கு வரப்போதா? கிடையாது. இல்லாதனால உனக்கு ஏதாவது ப்ரிவிலேஜ் வரப்போதா? கிடையாது. ஜஸ்ட் பி த வே யூ ஆர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் ஆச்சு, ஓ நைஸ். பட் ஈவென்ச்சுவலி இன்னும் சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரும்போது சிம்பத்தி வந்துருச்சு. ஐயோ நீ அப்படியா, ஐயோ லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கே, அப்போ என் லைஃப் நல்லா இருக்காதா அப்படின்னு எனக்கே ஒரு இன்ட்ரூசிவான ஒரு மிரரிங் வந்துச்சு. தென் வென் ஐ கேம் அவுட் டு மை பேரண்ட்ஸ், ஐ வாஸ் லைக் அது வந்து ஒரு ரொம்ப பேட் மென்டல் ஃபேஸில் நான் இருந்தேன். பிகாஸ் அப்போ வந்து சூசைடும் இருந்துச்சு, எனக்கு சூசைடல் ஐடியேஷன் இருந்துச்சு, இன்ஸ்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னாச்சு, வென் ஐ டோல்ட் தெம் தே வேர் வெரி எம்பத்தட்டிக் பிகாஸ் ஐ கமிட்டட் சூசைட். ஸோ அதனால அவங்க எம்பத்தட்டிக்காக இருந்தாங்க. ஓகே, யூ கமிட்டட் சூசைட். When was that? Because you told your parents internally? No, because I had all inside me. Okay. I just wanted to let know them, but I already took the pills. So eventually it didn't work. Okay. Fortunately I am here. Okay. So அப்போ எம்பத்தட்டிக்காக இருந்தாங்க, ஐயோ இவன் இப்படி கஷ்டப்படுறானேன்னு. But they wanted me to be so called societal normal. அந்த ஹெட்ரோநார்மேட்டிவ் மைண்ட் ஸ்டேட் இருந்ததுனால அப்போதைக்கு கொஞ்சம் பரிவாக இருந்தாங்க. பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு டெல் தெம், நோ ஐம் கே, ஸ்டாப் டாக்கிங் அபவுட் மேரிங் மீ டு அ கேர்ள். ஸோ இப்போ வரைக்குமே நான் அதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருந்துகிட்ருக்கு. கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள், அதாவது இப்போ நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக ரியாக்ட் பண்ணுறாங்க. நிறையா ஆக்டர்ஸாக இருக்கட்டும் வெல் நோன் பீப்புள், மெனி ஆர் கம்மிங் ஃபார் ப்ரைட் கம்யூனிட்டி டு சப்போர்ட் தெம். அது ரீசெண்ட்லி ரொம்பவே நடக்குது. ஏன்னா சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்க்கெலாம் கூட வராமல் இருந்தவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவங்க நிஜமாலுமே அது இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கா, இல்லை ஓகே லெட் தெம் கம் வாட் தே ஆர் டூயிங் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோர் த மெரியர். ஓகே, நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். பட் ஐ வாஷிங்காக இருக்கா இல்லை உண்மையாலுமே வராங்களா அப்படிங்கிறது தெரியாது. பிகாஸ் ஐ கேன் மென்ஷன் திஸ் பர்சன், கல்யாணி ரோஹித் இருக்காங்க, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தோன்னா ஷீ கீப்ஸ் ரீட்ரேட்டிங் த மென்டல் ஹெல்த் பிகாஸ்
ஷீஸ் லிவிங் இட் அண்ட் ஷீஸ் டூயிங் இட். அந்த ப்ரொபகேஷன் இருக்குது. சில பேர் அன்னைக்கு மட்டும் வந்துட்டு ரெயின்போ வாஷிங் பண்ணிவிட்டு ப்ரைட் வாஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் வாட் வி நீட். வி நீட் கண்டினியூவஸ் சப்போர்ட். அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு போகிறீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், ஒரு நாள் விருந்தாளி வந்துட்டு போனீங்க. பட் இஃப் யூ கீப் சப்போர்ட்டிங் இட் வில் பி ஈவன் மோர் பெட்டர். இன்னுமே நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்துட்டு முன்னாடி, அதாவது யூ ஆர் அ டென்டிஸ்ட் நவ், இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க சென்னையில். ஓகே, சென்னையில் கொஞ்சம் பீப்புள் நிறையா, யூ ஹாவ் மிக்சட் பீப்புள் ஹியர். ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் பார்ப்பீங்க. ரூரல் சைடோ இல்லை வேறு ஊரில் இருந்திருந்தாலோ, இந்தியாவிலே வேறு இடத்துல இருந்திருந்தாலோ, நீங்கள் எந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆஸ் அ டென்டிஸ்ட், I've seen many community people coming to get treatment in Chennai. ஸோ சென்னை தவிர்த்து வேறு இடத்துலலாம் வந்து சென்னைக்குள்ளேயே, சென்னை தவிர்த்து வேறு இடத்துலையும் சரி, கம்யூனிட்டி பீப்புளுக்கு ஹெல்த் கேர் ஆக்சஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டிலேயே வந்து இதுக்கான புரிதல் அதிகமாக இல்லை. மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவ்வளோதான் இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம்கான புரிதல் நிறையா இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இவங்களுக்கு அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சரி, ட்ரீட்மெண்ட்டை விடுங்க. ஒருத்தங்களை க்ரீட் பண்ணும்போதே ஃபோன் எடுத்து யாரோ ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹலோ சார், ஹலோ மேம், இவ்வளோதான் வருது. தெர் ஆர் நான் பைனரி பீப்புள் ஹூ டசன்ட் வாண்டட் டு கெட் டேர்ம் டு பி சார் ஆர் மேம். நீங்கள் வாங்க போங்கன்னு தமிழில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு டேர்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிடணுன்னா பேர் சொல்லி. ஸோ இந்த மாதிரி. அண்ட் மெடிக்கல் கேஸ் ஷீட்லேயே நேம், ஏஜ், செக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, அந்த செக்ஸ் அப்படிங்கிறதுல M/F அப்படின்னு விடுறதுக்கு அது பிளாங்காகவே விட்டால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டோம். லெட் தெம் புட் தேர் ஓன் ஜெண்டர் அண்ட் லெட் தெம் கிவ் த ஃப்ரீடம், லெட் தெம் கெட் த ஃப்ரீடம் ஆஃப் ஹவு தே வாண்டட் டு பி அட்ரஸ்ட். அவங்களை எப்படி கூப்பிடணும்னு அவங்களே சொல்லட்டும். பட் ஓவர் அ கோர்ஸ் ஆஃப் லைஃப் ஹார்மோனல் தெரப்பி எடுத்துப்பாங்க, சர்ஜரி பண்ணிப்பாங்க. இது எதுவுமே புரியாமல் ஒருத்தங்களை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி வேணாலும் எண்டப் ஆகலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது ஒரு அடித்தளம் அது இருக்குது. தேர் கேன் பி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் இதையும் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். அது ஃபஸ்ட் இயர்லேருந்தே இருக்கணும். அனாட்டமியில் இருக்கணும், ஃபிசியாலஜியில் இருக்கணும், பயோகெமிஸ்ட்ரியில் இருக்கணும். இன்ஃபேக்ட் பயோகெமிஸ்ட்ரியில் வந்து டு வாட் ஐ ரிமெம்பர் when I studied, there was a very highlighted line. 60% of homosexual are prone to HIV அப்படின்னு. Not that. அது வந்து அப்படி சொல்கிறது ரொம்ப தவறு. Who is sexually active in a abrupt manner or in an adverse way, they can get. Why should you have to like sexualize that? குறிப்பிட்டு ஏன் சொல்லணும்ன்ற ஒரு எக்ஸாக்ட்லி. அதை வந்து இந்த டிசீஸை ஏன் செக்ஷுவலைஸ் பண்ணுறீங்க? அது வந்து அது வேற மாதிரி சொல்ல வேண்டியதை ஹோமோசெக்சுவல் அப்படின்னு சொல்லும்போது தட் கிவ்ஸ் அ வெரி ராங் நோஷன் டு பீப்புள் அரவுண்ட் த சொசைட்டி. ஸோ அதுவும் கூடாது. எங்கெங்கெல்லாம் டெலீட் பண்ணுமோ அதெல்லாம் டெலீட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொசைட்டியில் இருக்கிறது. ஒரு ஸ்டேட் பீப்புள் கூட விடுங்க, மேல் பசங்கனே எடுத்துடலாம். சில பசங்களாம் கமெண்ட் பண்ணுறது எப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு ஒரு ஆண் வந்து தொடுறதுக்கும் கே பீப்புளோ இல்லை, ஐ மீன் ஹீ பர்டிகுலர்லி மென்ஷன் கே, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி கூட மீன் பண்ணல, கே வந்து என்னை தொடும்போது தெரியும். இப்போ எப்படி ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் தப்பாக தொட்டால் தெரியுமோ, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆணாக வந்துட்டு ஒரு கே வந்து தொட்டால் தெரியும் அப்படின்னு. அந்த விஷயம் வந்து எனக்கு கேட்கும் போது அஃபெண்டிங்காக இருந்துச்சு, என்னடான்ற போது. இது உங்களுக்கு எப்படி அது இருக்கும்? அதாவது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எவ்ரிவேர். கே, லெஸ்பியன், ஸ்ட்ரெயிட், எவ்ரிவேர் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் இருக்காங்க. அதை அப்படி செக்ஷனலைஸ் பண்ண முடியாது. இவங்க இப்படி செக்ஷனலைஸ் பண்ணுவாங்க. பேட் டச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கா? அப்போ அவருக்கு யாருக்காச்சும் பேட் டச் பண்ணியிருக்காரு? அந்த மாதிரி அவருக்கு அது பண்ணியிருக்காரு அப்படின்னா தான் அவருக்கு யாராச்சும் அந்த இடத்துல தொட்டா பேட் டச்னா என்னன்னு ஃபீல் ஆயிருக்கும். ஆப்வியஸ்லி தேர் இஸ் குட் டச் வெர்சஸ் பேட் டச். அதுக்குன்னு கட்டி பிடிக்கிற எல்லாமே பேட் அப்படின்னு சொல்ல முடியாது, கிஸ் கொடுக்கறது எல்லாமே பேட்னு சொல்ல முடியாது. யோசிக்கிற மென்டாலிட்டியில தானே இருக்கு, நம்ம யோசிக்கிற மென்டாலிட்டி. அண்ட் ஆப்வியஸ்லி எவ்ரிபடி நோஸ் தட் இன்ஸ்டிங்க்ட். ஒருத்தங்க இவ்வளோ நாள் பழகுறாங்க அப்படின்னாலே அவங்க தொடும்போது அவங்க பார்வையிலும் பட்டுன்னு புரிஞ்சிடும். அதை புரிஞ்சுட்டு இஃப் யூ ப்ரொசீட் அண்ட் த வே யூ ரியாக்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ். உங்களை யாருன்னா அஃபெண்டிங்காக கேட்டிருக்காங்களோ அபவுட் யுவர் செக்ஷுவல் லைஃப் ஆர் எனி ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரிலாம் என்னடா ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கான ஒரு கேள்வி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா அது எதுனா பகிர்ந்துக்க முடியுமா? லாட் ஆஃப் அதில் டாப் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஹவு டு யூ இண்டல்ஜ் இன் செக்ஸ்? That is none of anybody's business. I might not indulge in sex. That is not necessary at all.
Sex is a part of life. Why should I have to tell you about my bed life? Are you going to tell me about your bed life? Did you have sex with your husband or பொண்ணு கிட்ட நான் கேட்க முடியுமா? It is an offending question. Then why do you have to ask me that question? That is my personal life. I am with a guy. Doesn't mean that I have to be in a bed with a guy to prove that I'm gay. There is no certificate for that. அதே மாதிரி இன்னொன்று, the way people react after knowing me. Some people, there are two ways the people are approaching me. Some people like, oh, you are like this. Okay, அவ்வளோதான், அன்னிலேருந்து பேசவே மாட்டாங்க. And the way they react and see me is also ஒரு 10 அடி தள்ளின மாதிரி போவாங்க. இன்னுமே அப்படிதான் இருக்கு. Yeah, everywhere people are like that. இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் அப்படின்னு கிடையவே கிடையாது. So for this community particularly, people are like that இன்னுமே. Yeah. Okay. And there are some creepy DMs. Oh, you are like this. Why can't we go out? Okay. What does that mean? இதுலயே தெரிய வருது நீ என்ன கேட்க வரேன்னு. We can meet somewhere very lonely அப்படின்னு. And they would have been married. நீ உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. To a girl, a guy married to a girl would come and fall in as a creepy DM. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படியும் வருவாங்க, அப்படியும் வருவாங்க. So called supportive peoplesம் வருவாங்க. Straight alliesன்னு சொல்லுவாங்க. But they'll be like, நான் I support அப்படின்வாங்க. நான் ஏதாச்சும் see I want to meet a guy அப்படின்னு, why are you meeting a guy? Why do you have to portray? Why do you have to keep on saying LGBTQIA+? நீ ஏன் சொல்லிட்டே இருக்கணும்? அது சொன்னாதான் எங்களுக்கு தெரிய வரும் நீ நினைக்கிற அப்படின்னு. Why should you have to portray about your straight life? அது சொன்னாதான் உனக்கு தெரியுமா? I can ask the same question. It is about one's personal choice and telling it. ஸோ இது மாதிரியும் வரும். ஆனால் இவ்வளோ நாள் குரல் கொடுத்துமே இன்னும் மக்கள் மாறாம தான் இருக்காங்க. It will take a zillion of years to. சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, மேரிட் பர்சன்ஸே வந்து உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸ்டேட் பீப்புள் ரிலேஷன்ஷிப்லேயே நிறையா கள்ள தொடர்பு, அந்த கள்ள காதல், கல்யாணம் ஆனவங்களாம் போய் டிவர்ஸ் ஆகிறது, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது மெனி பீப்புள் ஹூ ஆர் ஸ்கேட் டு கம் அவுட், தயங்கி வரவங்க பைசெக்ஷுவலா, லெஸ்பியனா, கேயான்னு உணராமல் இருக்கவங்களே இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஈஸிங்க. ஐ ஹாவ் சீன் பீப்புள் லைக் தட். என் லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். ஃபீமேலோ மேலோ அவங்க அதை உடச்சி வெளியே வராமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பார்ப்பாங்க வித் லெஸ்பியன் ஆர் கே ஆர் எனி ஒன், லெட் இட் பி அ டிரான்ஸ்ஜெண்டர், தே டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச், தே டென் டு பி இன் ரிலேஷன்ஷிப். அதை தடுக்கலாமா இல்லை அதை தவறுதலாக லீட் பண்ணுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை சொல்ல முடியும்? We are in a society where it is very male chauvinistic. அங்கே வந்து ஒரு பொண்ணு கிட்ட நோ ஐ வாண்ட் டு லிவ் மை இண்டிபெண்டன்ட் லைஃப்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற பொண்ணு சொன்னால் பலார் நிறைஞ்சு அடுத்த நாளே தாலி கட்ட வச்சிருவாங்க. பியாண்ட் தட் அந்த பொண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஒன்ஸ் பர்சனல் சாய்ஸ் அப்படிங்கிறத விட அந்த இடத்துல அந்த பொண்ணை தள்ளிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவே ஒரு பையனாக இருக்கான், அந்த பையன் வந்து he has explored a lot and had sex with lot of guys and who is not opening up to his upcoming partner. அவன் ஃபியான்சேட்ட ஓப்பன் அப்பே ஆகாமல் அவன் போய் அந்த ஃபியான்சே கூட இருந்தான் அப்படின்னா that is lie. What are you leading your life to? You will be living in a double, triple, multiple lives. See, I am not against polyamorous. I am not against polygamy. That is one's personal choice. அதை வந்து வேண்டாம் இது பண்ணணும்னு நான் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. You can have, but you should be open to your partner because you are sharing your bed space with her or him. இந்த மாதிரி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது அவங்கள வந்துட்டு லைஃப் டேர்ம் ஃபுல்லாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாதிரி ஒரு நிலமாயிடும். ஃபோர்ஸ்ட் உடல் உறவே இருக்கட்டும், அது ஃபோர்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது உணர்வு எப்படிலாம் மாறும்? மென்டலி அது எப்படி அஃபெக்ட் ஆகும்? அது mentally it will affect a lot. You know, it is like an abuse. In India, till date, marital rape பற்றி பேசினாலே வந்து people get sensitive. Why are you talking it? He's married, he can have sex with her, she can have sex with him. No, it's one's personal choice to be in bed at that point of time or not. அந்த நிமிஷத்துக்கு அவங்களுக்கு அது வேணுமா வேண்டாமான்னு அவங்க தான் சூஸ் பண்ணணும். கல்யாணம் ஆகிட்டாலே அந்த ஒரு கிராண்டடாக போயிடுது எல்லாமே. ஸோ தட் இஸ் ராங். அனதர் திங், ஓப்பன் ரிலேஷன்ஷிப் இஸ் ஓகே இஃப் யூ போத் ஆர் லைக் எனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நான் வச்சுக்க போகிறது they can discuss it. That is personal choice. But not telling and having extramarital affairs will lead to lot of health issues as well. அந்த பொண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கோ தெரிய வந்துச்சுன்னா mentally it will be very affecting. It will traumatize. It will அது lot of insecurities கொண்டு வரும். ஏன் இவன் என்னை விட்டு போகிறான், ஏன் இவன் என்னை விட்டு போகிறான், அது வரும் mentally. And another thing, health issues நிறையா வரும். See, STIs நிறைய இருக்குது. Sexually transmitted disease starting from bacterial infection, viral infection, lethal infection, hepatitis வரைக்குமே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது without discussing anything might happen. ஸோ அப்போ வந்து I have seen cases எப்படின்னா வந்து ஒரு லேடி என்னமோ ஒன்று சஸ்பிஷியஸாக இருந்துச்சு in her mouth. So I told her like why can't you go and screen for this test அப்படின்னு சொல்லிட்டு
பொதுவாக எழுதி கொடுத்தேன் நான் தெளிவாக அவங்க கிட்ட ஹெச்ஐவின்னு எழுதல எலைசா வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு எழுதி கொடுத்தேன் எலைசா எடுத்தேன் வெஸ்டர்ன் பிளாட் எடுத்தேன் ஸோ இட் கேம் லைக் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சு தென் ஐ வாஸ் லைக் ஆஸ்கிங் அபவுட் ஹர் செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி அவங்க செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது ஐ தாட் லைக் யூ ஆர் லைங் நான் அப்படி ரொம்ப ப்ரிசம்ஷியஸாக இருந்தேன் ஐயோ பொய் சொல்கிறாங்க இந்த ப்ரெஜுடிஸோட நான் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்புறமா அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசினேன் ஹீ வாஸ் ஹேவிங் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஓகே ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபுக்கு டயக்னோசிஸ் ஹஸ்பண்டுக்கு டயக்னோசிஸ் ஸோ இதெல்லாம் தப்பு ஓப்பன் ரிலேஷன்ஷிப் ப்ரொடெக்டிவ் செக்ஸ் தட் இஸ் குட் that is your opinion, not good or bad, that is your opinion. Not saying anything, enjoying like this as if you think you are the god, that is totally absurd. ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இல்லை பெரிய தவறுகள்னு சொல்லிட்டு ஸோ இதுவே ஹெல்த் இஷ்யூஸ் லீட் ஆகும் ஆப்வியஸ்லி. இப்போ கம் அவுட் ஆகி தைரியமா லிவ்இன்ல இருக்கும்போது இருக்கவங்க ஓகே பேரண்ட்ஸ்க்கு பயந்து நம்ம சைலண்டாவே ஒரு பிரைவேட்டாவே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு லீட் ஆன் பண்ணி பண்றது எந்த அளவுக்கு தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? That jeopardizes because parents அப்படின்னு கிடையாது. நம்ம பேரண்ட்ஸுங்கிற ஈக்குவேஷனை வந்து மாத்திடுவோம். பயாலஜி ஆர் சப்போர்ட்டிவ் ஃபேமிலி அப்படின்னு வச்சுப்போம். செலக்டட் ஃபேமிலி ஆர் நானா சூஸ் பண்ணின ஃபேமிலி ஆர் மை ஜெனட்டிக் ஃபேமிலி ஆர் பயாலஜிக்கல் ஃபேமிலின்னு வச்சுப்போம். யாருக்காச்சும் ஒன்று தெரிஞ்சே ஆகணும். நான் இப்போ எங்கேயாச்சும் இருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியணும். எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பொய் சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் என்ன பிலீவ் பண்ணி நான் ஜட்ஜ்மெண்டலாக பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்காச்சும் நான் எங்கே இருக்கேன்னு தெரியணும். நான் பாட்டுக்கு பெருசாக வந்து நானே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு நான் எங்கேயாச்சும் இஃப் ஐ எண்ட் அப் இன் சம் டேஞ்சர் தே வில் பி ஷாக்ட். அதுக்கு மேலே வருத்தப்படுவாங்க. ஐயோ ஏன் என்கிட்ட மறைச்சான் பிகாஸ் தே மைட் பி ஹெல்ப்ஃபுல் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஈவன் வித் திஸ் கேஸ் விச் யூ ஆர் டெல்லிங் ஸ்ரத்தா கேஸ் she told her friends before her death. She was telling to her friends, I am not happy with this relationship, I wanted to quit this relationship, but still இன்னும் மிஸ்டீரியஸாக டிகின் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் she voiced out there might be some supportive factor இன்னுமே இன்ட்ரூட் பண்ணியிருக்காங்க. 6 மாசமாக கண்டுபிடிக்கலன்னா see how bad the supporting ஃபேக்டர் இருந்திருக்கும். அவங்க லிவ்இன்ல இருக்காங்கன்னு சொல்லி ஒதுக்குன ஒரு விஷயம் 6 மாதம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. so you need that supportive family. இதுவே பாத்தீங்கன்னா டேட்டிங் ஆப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வர டேட்டிங் ஆப்ஸ்லேயே வந்து நம்ம ஜெண்டர் ரிவீல் பண்ணிக்கலாம். ஷீ ஹர் யூ கேன் மென்ஷன் பைசெக்சுவல் ஆர் எனிதிங்னு வருது. அது நிறைய பேர் தவறுதலா யூஸ் பண்றவங்க இருக்காங்களா இல்ல அது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கே இப்போ ஒரு விஷயம் முன்னாடி சொன்னீங்க டிஎம்ல மேரிட் கப்பல்லாம் திடீர்னு லெட்ஸ் மீட் அலோன்னு டெக்ஸ்ட் வரும்போது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறத தவறுதலா யூஸ் பண்ற ஆட்கள் இருக்காங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? So right now from what my friends and people are telling there is a specific gay dating app. Okay, and the gay dating app la lot of straight men are there. They are intimidating gay men and they are ending up to just have sex as like how they do in fake account. எப்படி ஒரு பொண்ணு நார்மலா ஏமாத்துறாங்கன்னு கேसेस வருதோ அந்த மாதிரி இதுலயும் நடக்குதுன்றீங்க. Okay, and I have known people who have fallen in love from this dating app. Okay, so it is one's intelligence and one's scrutinizing ability. அதை வந்து நம்மளா பிரித்து ஓகே இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். இன்னும் இன்னசென்ட்டாக வல்னரபிளாக இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா லெட் நோ யுவர் சப்போர்ட்டிங் சர்க்கிள் தட் யூ ஆர் இந்த டேட்டிங் குரூப் ஆர் இந்த டேட்டிங் ஆப். நான் வந்து இப்போ சப்போஸ் நான் இன்னைக்கு ஈவினிங் நான் யாராச்சும் டேட் பண்ண போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சு க்ளோஸாக நான் ஜட்ஜ்மெண்டலாக என்னை பார்க்குறவங்க கிட்ட ஐ எம் டேட்டிங் திஸ் கை, நான் இந்த இடத்துல போய் டேட் பண்ண போகிறேன். டேட் இன் அ பப்ளிக் பிளேஸ். நெவர் 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 கோ டு எனி ப்ரைவேட் பிளேஸ். தட் இஸ் நாட் சேஃப் ஃபார் எனிபடி, கேர்ள் மேன் எனிபடி. ஏன்னா தவறுதலா லீட் பண்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி பீப்பிள்? வாட் ஐ ஹவ் சீன் இஸ் ஐ ஹவ் சீன் சைபர் ஸ்கேம்ஸ், மணி ஸ்கேம்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். என்ன இருக்குன்னா வந்து திடீர்னு கே டேட்டிங் ஆப்பில் வந்து ஐ எம் 33 years old, ஐ எம் ஒர்க்கிங் இன் அமெரிக்கா ஆஸ் அ டாக்டர், ஐ வாண்ட் சம்படி டு லிவ் என்டையர்லி வித் மை லைஃப். ஸோ அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணோடனே தே வில் எமர்ஜ் திஸ் பர்சன் ஹூ இஸ் வல்னரபிள். யார் வந்து அந்த வலைக்குள்ளே விழறதுக்கான அளவில் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அவங்க உடனே they will fall in love ultimately because everybody wants a partner அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கு. அவங்க ஒரு உறுதுணையா ஆள் வேணும்னு இருக்கு அவங்க சொல்றாங்க. So they will find like oh I wanted to help him, so அப்பதான் வந்து அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பை டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. they asked money, I'm in an emergency situation, please send me money. ஸோ அவங்க காசு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இட்ஸ் ஸ்கேம். ஏமாற்றம் அப்படின்னு எடுக்கும்போது நீங்க லவ் எப்படி பாக்குறீங்க? லவ்ல வர ஏமாற்றங்கள் என்ன கேல, அதாவது as a gay how do you feel about it? What is love? What is gay? What is even like have to be normalized?
இன்னும் இப்போ வந்து நம்ம வர மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பாங்க, ஹீரோ வந்து ஹீரோயினை பார்ப்பாங்க, அப்படியே லவ் வரும், ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஸ்டீரியோடிபிக்கல் திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ லவ் கேன் ஹேப்பன் இன் எனி வே. இட் நீட் நாட் டு பி வந்து நான் டெய்லி கால் பண்ணி ஹாய் சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, நீட் நாட் டு பி லைக் தட். இட் கேன் பி இன் எனி ஃபார்ம். அது ஒவ்வொருத்தங்களுக்கும் அது வரும்போது ஆர்கானிக்காக ஃபீல் ஆகும். இட் நீட் நாட் டு பி லைக் நார்மல் த மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் காட்டுற மாதிரி அந்த மேல் ஃபீமேலோடது இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் தட் இஸ் வாட் வி ஹாவ் பீன் த்ரூ அ லாட். சோஃபார் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரினாலே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கதையிலே இருக்கட்டும், ஒரு புக்கில் எது குறிப்பிட்டாலுமே இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி தானே காமிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி மாறலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஐ கேன் சேலஞ்ச் டு ஆல் மெயின் ஸ்ட்ரீம் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் டு டேக் திஸ். Because if you are really supporting and having that pride flag, entire ஜூன் மாதம் ஃபுல்லாக வந்து அப்படியே அங்கே வானவிலா பறக்கும் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில். அப்படி இருக்கிற தைரியம் இருக்குன்னா ஒரு படம் எடுங்க. There are lot of people in the community to support you and give good ideas. நீங்கள் சும்மா வந்து and there are also lot of mistakes they do. என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு நோஷன் இருக்கும், மைண்டில் வந்து ஒரு இது இருக்கும், இப்படி தான் கேஸ் இருப்பாங்க, கேஸ்னால் வந்து ரொம்ப எஃபெமினேட்டாக இருப்பாங்க. கிடையவே கிடையாது. I've met lot of gays who are not effeminate at all. I've met lot of straight men who got accused that they are gay but they're not gay. பரதநாட்டியம் டான்ஸராக இருப்பாங்க, பட் அவங்கள வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நளினமாக இருக்கிறதுனால, பெண்ணுக்கான சுபாவம் இருக்கிறதுனால அவங்கள உடனே கே அப்படின்னு மாற்றிடுவாங்க. கேனா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ நாள் பார்த்ததுல இன்னுமே அடுத்து உங்களுக்கு மேரேஜ்க்கு இன்னும் நிறையா நீங்கள் ஃபைட் பண்ணணும், நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. சோஃபார் இப்போ பார்த்த வரைக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பயமாக இருக்கா இல்லை ஓகே லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படி இருக்கா? அண்ட் வாட் யூ ஃபீல் ஆல்சோ, நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இந்த கம்யூனிட்டிலேருந்து இன்னும் வராதவங்க, பயந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் மென்டலி என்ன பண்ணலாம் ஏதுன்னு எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க? ஸோ ஆங்ஸைட்டி இஸ் தேர் ஆல் த டைம். என்ன மாதிரி இருக்கும் நம்ம லைஃப்? பிகாஸ் கவர்மெண்ட் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஒன் திங் விச் ஐ வுட் சே டு எனி பப்ளிக் ஆக்டிவிஸ்ட் ஆர் பொலிட்டீஷியன் ஆர் எனிபடி ஹூ இஸ் வெரி பப்ளிக் ஓரியன்ட், கொஞ்சம் நல்லா சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ப்ளீஸ் திங்க் அபவுட் அஸ், ரிசர்ச் அபவுட் அஸ் அண்ட் நோ எங்ககிட்டேன்னு எங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் கிட்ட கேட்டு அதில் நிறைய விஷயம் வரும், படிச்சுட்டு எங்ககிட்ட வந்து எங்களை பற்றி எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யார்கிட்டயோ கேட்டு யார்கிட்டயோ படித்து வேண்டாம். another thing, sex education has to be brought into implementation. You know, I know தமிழ்நாடு வந்து ரொம்பவே ப்ராக்ரெசிவாக இருக்கு. I'm so happy about it and I feel so safe at many times in Tamil Nadu, touch wood. But நிறைய விஷயம் இன்னும் மாறணும். ஓகே, there are very good peer support groups. You can search online. நீங்கள் போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்க. lot of peer support groups. You can feel safe. Suppose நீங்கள் வந்து you don't, that is 100% no need to label yourself. நீங்கள் இப்போ கேயாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா that is valid. இப்போது பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அம்மா அப்பா. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு லெஸ்பியன், என்னோட ஃப்ரெண்ட் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு கேட்கும்போது சில பேர் பழகவே விட மாட்டாங்க, சில பேர் டொமஸ்டிக் வயலன்ஸ் கண்டிப்பாக நடக்கும் வீட்டில். ஸோ அந்த மாதிரி அடிக்கிறதோ பழகாத அப்படின்னு சொல்லி மிரட்டுறதோ மிரட்டி வைக்கிறதோ, தட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி அப்யூசிவ், ரைட்? ஸோ அந்த கமெண்ட்ஸ் அண்ட் அது மாறணும் அந்த சுச்சுவேஷன்றதை பற்றி நீங்கள் என்ன? ஸோ அபவுட் பேரண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் சே யூ ஹவ் கிவன் அஸ் லைஃப், தேங்க்ஸ் டு தட். பட் உங்களால் நாங்கள் இப்படி இல்லை. It is our own choice. There are some parents who feel very bad. ஐயோ, எனக்கு இவன் பிறந்ததுனால தான் இவன் லெஸ்பியனாவோ கேயாவோ மாறிட்டானோ அப்படின்லாம் பேடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். பிகாஸ் தட் இஸ் த இன்செக்யூரிட்டி தட் பேரண்ட்ஸ் ஹேவ். அது அவங்க சைட்லேருந்து பார்த்தோன்னாலும் பாவமாக இருக்கும். ஐயோ, நான் என் பையனை மாற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிறந்ததுனால தான் இப்படி இருக்கானோ. தட் இஸ் நாட் ஸோ. அவங்களுக்கு யாருக்கு பிறந்ததுனால அவங்க மைண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி தான் இருப்பாங்க. இட் இஸ் நாட் ஸோ. நெக்ஸ்ட் டு தட், டு பேரண்ட்ஸ் ஹூ ஆர் அப்யூசிவ், you have only power till you live. You have only power till your hands are raised. உங்க கையோ காலோ உடைஞ்சிருச்சுன்னா you can be beaten up by us. So I'm not intimidating anyone. But see, it is not about power dynamics. Okay. It's about love. Talk to them, listen to them. Rather to, எல்லாருக்குமே அதான் சொல்வேன், நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு பேசுறதை விட listen to them. If you listen, then you will know their side story. Even if you go and ask Osama bin Laden and if you talk to him, if he were to be alive right now, அவங்க கிட்ட போய் பேசிட்டு ஒரு half an hour or 1 hour, if you ask his perspective, within 1 hour your mind might change. We might know, we don't know. If you talk, then you will know what is one's perspective
and then be rational. ஓகே, பி a good listenerன்றது தான் நீங்க Absolutely to anybody. ஆனா போய் பழகாத ஸ்டேட் பீப்புளா இருக்கிறவங்க ஏன் பழக விட மாட்றாங்க? அந்த ஒரு விஷயம் இங்க தடுக்குறாங்க இல்லையா? ஏன் போய் பழகுற, எதுக்கு இதெல்லாம் போற அப்படின்னு தடுக்கிற ஒரு கமெண்ட்ஸ் இன்னுமே இருக்கு. So அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது I feel it very funny because if you are so insecure about your own sexuality, அப்பதான் உன் பையனையும் பொண்ணையும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உன் பையனும் பொண்ணும் கேயா லெஸ்பியனா மாறிடுவாங்கன்னு பயப்படுறேன்னா அப்ப நீ மாறிடுவியா? Are you having that scare? That's all I would ask. சரி. அந்த பயம் இல்லாதவங்க கண்டிப்பா you go out. It doesn't matter. எஸ், உங்க கூட பேசினதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப போல்டா நீங்க நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. And thank you so much. Thank you so much. Thanks.